மகிழ்ச்சியான இதயம் உறுதியா இருக்க முடியுமான்ற தலைப்புல பேச இன்னைக்கு நம்ம கூட ஹைப்பர் டென்ஷன் இன் யங் பாப்புலேஷன் அலாங் வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹையர் ஹார்ட் ரேட்டுக்கான சிறப்பு நிபுணர் டாக்டர் அருண்ராஜ் எம்டி அரசு மருத்துவமனை கடலூர்ல இருந்து வந்திருக்காரு. டாக்டர், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட பிபி அண்ட் ஹார்ட் அட்டாக் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? பொதுவாகவே நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே 50 வயசுக்கு மேலதான் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. இந்த காலத்துல இல்லைன்னா மற்ற இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே 20-30 வயசுலயே எல்லாருக்குமே வந்துருது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமற்ற உணவு முறை, வாழ்க்கை முறை, மன அழுத்தம் மற்றும் இணை நோய்கள் சொல்லுவாங்க, கோமாபிலிட்டிஸ் போன்ற நோய்கள் எல்லாமே. அது இல்லாம இதய நோய் வருவதற்கு காரணமா அமைகிற உயர் ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இவை எல்லாமே சீக்கிரம் வர்றதுனால இதய நோய்கள் வந்துருது. டாக்டர், ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? பொதுவாக இதய துடிப்பு நம்ம உடம்புல அதிகமாகும் போது உயர் ரத்த அழுத்தம், அது பிளட் பிரஷர் வருவதற்கு ரொம்ப காரணமா அமையுது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இதய பாதிப்பு வருவதற்கு இதய துடிப்பே மிக முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர், பிபி பேஷண்ட்ஸ் மருந்துகளோட என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும்? பொதுவாக உயர் ரத்த அழுத்தத்துக்கு நம்ம மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு அது கூடவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைக்கிறது, உணவு முறைகள், கொழுப்பு சத்து, உப்பு குறைவான உணவுகளை உட்கொள்ளுதல், மது, புகையிலை பழக்கம் இல்லாமல் இருப்பது மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தா மருந்துகள் கூட இந்த உணவு கட்டுப்பாடுகளும் நீ செஞ்சோம்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடா வச்சிருக்கலாம். தேங்க்யூ டாக்டர்.